டியூஸ்டே கொஞ்சம் கோதுமையெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் தெருவிலே கிட்டத்தட்ட 20-30 பூனை இருக்குது. அதில் ஒரு வீட்டில் மட்டுமே 20-25 பூனை வளர்க்குறாங்க. அது அங்கே எல்லாம் இல்லாமல் எங்கள் வீட்டில் தான் வந்து அசிங்கமெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடுது. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால இந்த எறும்பு வந்துடுது. பாப்பாங்க துணியிலையுமே எறும்பு ஏறிடுதுங்கிறனால ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஈவினிங் போல் வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். பார்த்தா இந்த வெந்தயக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி ரொட்டி சுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. டெய்லி தோசை சப்பாத்தி இப்படியே சாப்பிடாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொட்டி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வெந்தயக்கீரை போட்டு தான் சுட போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ரொட்டிக்கு எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து மீதி இருக்கிறத சாம்பார் வச்சிட போகிறேன். ஸோ எப்போதுமே வெந்தயக்கீரை வந்து கட் பண்ணி தான் சேர்ப்பேன். சரி இன்றைக்கி இந்த சாப்பர்லேயே சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் சாப் பண்ணிட்டு அதுலேயே இந்த வெந்தயக்கீரை சாப் போட்டிருந்தேன். சூப்பராக பொடியாக சாப் பண்ணி வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட்டும் இருந்தது, அதையுமே துருவி சேர்த்துருந்தேன். இன்றைக்கி ரொட்டி சூப்பராக சாஃப்டாக வந்துருந்தது. இந்த ரொட்டிக்கு எப்போதுமே தேங்காய் சட்னி நெய் இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள்.